2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவில் நடத்தப்படும் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுவாகும். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், 2027ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு 11,718 கோடி ரூபாயை ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு 8வது முறையாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல் கட்டமாக வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு ஏப்ரல் மற்றும் செப்டம்பருக்கு இடையில் நடத்தப்படும். இரண்டாம் கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி 2027 நடத்தப்பட திட்டமிட்டுள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பனிப்பொழிவு பகுதிகளான லடாக், ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகள், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் பகுதிகளில் அடுத்த ஆண்டே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மொபைல் போன்கள் பயன்படுத்தி இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.